கூப்பிட்றேன். அப்போ நீங்கள் எழுதிட்டுக்கிறீங்க. நான் வரல, நான் எழுதிட்டு வேணா வரேன், நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்கள் சொல்கிறப்ப நான் கேட்கல. அதனால் நானே தனியாக கடைக்கு போனேன். அப்போ எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க. 10 பசங்க வெளியே விளையாண்டுட்டு வந்தாங்க. அப்போ ஒரு கார் வந்துச்சு. நான் தீனி வாங்கிட்டு போகும்போது அந்த கார் வந்து என்னை பிடிச்சி வச்சு அப்படியே சாக்குக்குள்ளே கட்டி போட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அப்படி கட்டினாங்கன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வருத்தப்படுவீங்களா? அதனால தான் உங்களை கூப்பிட்டு போகிறோம். அதனால தான் உங்களை கூப்பிட்டு போகிறோம். அப்போ நீங்கள் தான் நல்லதுக்கு சொல்கிறீங்க. ஆமாம். அப்போ நீங்கள் சொல்கிற பேச்சு தான் நாங்கள் கேட்கணும். ஆமாம். நீங்கள் ஏதாச்சும் சொன்னால் வேலை செய்யணுமா? அது மாதிரி நீங்கள் அம்மாக்கா நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் கூப்பிட்டா நீங்கள் வருவீங்களா? வருவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை இருக்கும்போது மாமா ஃப்ரீயாக இருப்பாங்களா? அப்போ அவங்கள கூப்பிட்டு போக சொல்லுவீங்களா? அவங்க கூப்பிட்டு போவாங்களா? புள்ள பிடிக்கிறவங்க வந்தால் மாமா எட்டி வச்சு கும்முன்னு கும்மிடுவாங்களா? ஆமாம். அதுக்கப்புறம் அப்போ நானும் தப்பிச்சுக்கிறேன், மாமாவை தப்பிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நானும் மாமா வீட்டுக்கு வந்தேன். அவ்வளோதான்.